நீங்கள் எழுதுகிற எழுத்து, பதிவு செய்கிற ஒரு வார்த்தை ஒவ்வொன்றும் மிக கவனமானதாக இருக்கும். உடைந்த கண்ணாடி எப்படியோ அதுபோல நீங்க உதிர்த்து விட்ட வார்த்தைகளும் பதிவிட்ட எழுத்துகளும் அப்படிதான். உடைந்த கண்ணாடி எப்படி கூர்மையான ஆயுதமா மாறி கிழிக்குமோ, அப்படி நீங்க பேசிவிட்ட வார்த்தைகளும் தவறான வார்த்தைகள், தவறான பதிவுகள் அதே மாதிரி காயத்தை ஏற்படும். தெரியாம செஞ்சுட்டேனே, நான் செய்யல, யாரோ எழுதுனத முன்னகர்த்தின அந்த விளக்கமெல்லாம் இங்க சமூகத்துல சட்டத்துக்கு முன்பு எடுபடும். தெரியும், நம்ம ஒரு போக்கில் ஓடிக்கொண்டிருப்போம். திடீர்னு ஒருவருக்கு சிறை வரும். என்னன்னா அவர் முகநூல்ல ஒரு பதிவிட்டாருன்னு வரும். அது அவசியமானதா? இல்ல. கட்சி பதிவிட சொல்றதா? இல்ல இல்ல. தலைவர் பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து போடணும், அது போடணும். ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது, அந்த போராட்ட வடிவமைப்பை தன் முகப்புல வைக்கணும், அது குறித்த செய்தியை பகிரணும். அதுக்கு யாரும் தடை இல்லை. ஆனா அப்படி இல்லை. எதையாவது எழுதுறது, எதையாவது பேசுறது, எதையாவது அந்த மாதிரி செய்யறது அமைப்பாகாது, இயக்கமாகாது. எல்லாவற்றிலும் மேம்பட்டு மக்கள் இராணுவமாக மாறாது. முன்னின்று வழிநடத்தி போகிற, அவன் காட்டுகிற பாதையில் பயணிக்கிற ஒரு இயக்கமாக இருக்காது. அப்ப மேய்ப்பன் சரியில்லை அப்படின்னு எங்கேயோ ஒரு ஓரத்துல போடுறது ஒரு பதிவுக்கு கட்சி பொறுப்பேற்க வேண்டியது வருது. அது சமூகத்தின் முன்பு பதில் சொல்ல வேண்டியது வந்து. அந்த நெருக்கடி யாரால் உருவாகுது? அவர் யாருன்னே தெரியாது. அவர் கட்சியில உறுப்பினரா இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி ஃபேக் ஐடின்னு ஒரு தவறான ஒரு முகவரியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பதிவை போட்டு படுத்துடல. இது வேணா நடக்கலாம்ல. என்னோட படம் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கணக்கு இல்லை. ஆனால் யாரோ ஒருவர் அவர் என்னோட எடுத்துக்கொண்ட படத்தை அலைபேசியிலேயோ அல்லது சட்டப்பையிலேயோ எதிலேயோ வைத்துக்கொண்டு அவர் சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டால் நானும் குற்றவாளியாக. நம் மீது நடத்தப்பட்ட விசாரணைலாம் அவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் பழியை நாம் ஏற்க வேண்டியிருக்கு. அதனால் நமக்கு பல நாட்கள் பயணம் முடக்கம், வேலை திட்டம் முடக்கம், அது குறித்த செய்திகள், அது குறித்த விவாதம் அவசியமற்றது. செய்தி வந்த உடனே நான் எடுத்து சொன்ன தலைமையில, அதாவது ஆன்லைன் மூலமா, இந்த வலைத்தளத்தின் மூலமாக உறுப்பினர் சேரலாம் என்பதை நிறுத்தின. யார் வேணாலும் உறுப்பினர் அப்படி எடுத்து அட்டையை வச்சுட்டு அவன் சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்து விட்டு வழியை நம்ம மேல போட்டு போயிட முடியும். அதை வைத்துக்கொண்டு உயர்ந்த நோக்கோடு நிற்கிற இந்த பேரியக்கத்தை தடை செய்ய முடியும். அதுக்கு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. நாம் தமிழர் பிள்ளைங்க, நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அதுல இருக்கல, நீங்கள் சீருடை அணியாது கருவி ஏந்தாத மக்கள் இராணுவம் என்பதை நாம் தமிழர் பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. தலைவருடைய படையில் சீருடை இருந்திருக்கலாம், ஆயுதங்கள் இருந்திருக்கலாம், கருவி இருந்திருக்கலாம், துவக்கு இருந்திருக்கலாம், தோட்டா இருந்திருக்கலாம், தொப்பி இருந்திருக்கலாம். ஆனால் இது எதுவும் அணியாத மக்கள் இராணுவம் என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். இராணுவத்திற்கு மிகுந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லை. அவசியமற்ற ஒரு செயல், ஒரு காலடி தடம், ஒரு பதிவு, ஒரு பேச்சு, ஒரு சொல் இருக்கிறது. கட்சி ஒரு முடிவு எடுக்கின்றால் அதை அண்ணன் அறிவிப்பாங்க, அதை பேசுவாங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கணுமே வெளிய ஆர்வத்தில் எல்லாரையும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. 13 ஆண்டுகள் கழிச்சு 14ஆண்டுல பயணித்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அரசியல் பயணத்துல மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம், இந்த தேர்வு. அப்ப அந்த இடத்துல இதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலைன்னா பயனற்றது. இது எதுக்கு இந்த வேலை நடக்குதுன்னா, விதைச்சாச்சு, அறுவடை செஞ்சாச்சு, அந்த நெல்லை அப்படியே குமிச்சு போராக்குறது இல்லை, தூற்றுவோம். அப்படி பொட்டியில வச்சு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தெரியும், நாங்கள் அப்படியே தள்ளி விடுவோம், காற்று இழுத்துக்கிட்டு போகும், அதை சுலகு வச்சு அப்படியே வீசுவோம். அது வீசும்போது மணிகள் தங்கும், பதர்கள் பறக்கும். இப்ப எது பதறு எது மணின்னு அந்த தூற்றி எடுக்கிற பணி தான் இப்ப இந்த கூட்டத்தில் நடக்குது. இப்ப இது நடக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நான் பதர்களுக்குள் நல்ல நெல்மணியை தேட வந்தவன் அல்ல. நானே உழுது விதைச்சு அறுவடை செஞ்சு நல்ல மணிகளை பொறுக்கி எடுக்க வந்தவன். இப்ப தெரியும், இந்த காலகட்டத்துல தான் பதர் எது மணி எதுன்னு தெரியும். நல்ல கொஞ்சம் பேரிடர் வருகிற காலங்களில், இக்கட்டான காலங்களில், துன்பதுயரங்கள் புரட்டி அடிக்கிற காலங்களில் தான் எவன் உண்மையான போராளி, எவன் துரோகி என்பது தெரியும். எதுக்கு சைனைடை எல்லாருக்கும் கொடுத்தாரு? எது கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? மரணத்தை மாலையாக சூட்டிய
ஒரு இனம் உலக வரலாற்றுல எவனாவது சொல்லு, உலகத்துல எவனாவது சொல்லு, யாராவது சொல்லுங்க, உலக வரலாற்றில் பதிவான செய்தி. நம் பாட்டன் தீரன் சின்னமலை மரண நொடியில் அதை பறித்து மாட்டிக்கொண்டாருங்கிறது வேற. சாக்ரட்டிஸ் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி விஷக்குப்பி அருந்தினான்ங்கிறது வேற. ஆனால் தொடக்கத்திலிருந்து வாழ்நாள் முழுக்க மரண நொடி வரை மரணத்தை உருக்கி ஒரு குப்பியில் அடைத்து தொங்க போட்டு மாலையாக சுற்றிய ஒரு வீர மறவர் கூட்டம் இருக்கின்றால் அது பிரபாகரன் என்ற பெரும் வீரன் கட்டி எழுப்பிய விடுதலை புலிகள் என்ற மறவர் கூட்டம் தான். எதுக்கு? ஒருவேளை ஆயுதங்கள் இயங்கல, கருவி தீர்ந்துச்சு, தோட்டா இல்ல, எதிரிட சிக்கிட்டான், வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது, உடனே கடிச்ச அடுத்த நொடி மரணம். அதுதான் உனக்கு சைனைடு விஷ குப்பி, அதை உனக்கு மாட்டிலே ஒழிய நீ அதுவாக தான் இயங்கணும். நீ எப்படியும் சிறைவிடுவ, எப்படியும் உன்னை சித்திரவதை செய்வான். அது ஏன் சொல்லிட்டு சிறைப்படுற? அது ஏன் சொல்லிட்டு சித்திரவதை பண்ற? தலைவர் எப்படியும் சாவடிப்பான். ஏன்டா நம்மளை பற்றி ரகசியத்தை சொல்லிட்டு சாகணும்? சொல்லாம சாவம். பக்கத்துல நின்று பக்கத்துல இப்படி வாங்க, இப்படி வாங்க, வாங்க. உங்க மாவம், நான் கம்யூனிஸ்ட், அவர் பார்வையில் நான் கம்யூனிஸ்ட் பெரியார் அப்படித்தானே. உங்க மாவம் என்ன சொல்றாரு? துப்பாக்கி முனையில் தான் அரசியல் அதிகாரம் பிறக்குதுங்கிறாரு. அப்படி நம்ம துப்பாக்கி முனையிலேயே நம்ம அரசியல் அதிகாரம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுடுறாங்க. சுட்டுட்டு சொல்றாங்க, என் துவக்கிலிருந்து வர்ற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது. இது என் தலைவன் மேல சத்தியமா ஆணையா என் தலைவன் சொன்னது. அதை என் தம்பிகளுக்கு நான் சொல்றேன். என் அண்ணன் அவன் தம்பிக்கு சொன்னதை அவன் தம்பி என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன். என் தாய் தந்தையர் எனக்கு முன்னாடி உறவுகள் சொல்றேன். உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தோட்டாவை விட வலிமையான. புரட்சியாளர் லெனின் சொல்றான்ல, லெனின் என்ன சொல்றான்? போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களேங்கிறான். சொல்றான் பாருங்க. தம்பி ஆயுதங்களை தயாரிக்கல, நிறைய பேர் என்னை சுத்தி வர ஆயுதம் தான். என்னென்ன எப்படி சொல்றீங்க? ஆமா, லெனின் சொல்றாரு, போர்க்களத்தில் துப்பாக்கி விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தானே. அப்ப இது பூரா ஆயுதம் தான்.